ஒரு நிமிஷம் இல்லைங்க, இந்த வீடியோவை பாருங்க. அந்த நாய்க்கு எங்க அப்பா இறையாயிட்டாரு. இப்ப எங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. இங்கேயே மார்ச்சரிலையும் கொண்டு போய் வச்சாச்சு. அதுக்கான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்து எங்க அப்பா உயிர் போனதுக்கு பதில் வாங்கி நல்லா ஃபுல்லா உயிர் நாடியெல்லாம் கிடைச்சி வச்சிருந்துச்சு. நாங்க இப்ப அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொண்டு போகும்போதும் நாங்க பார்த்தோம், இன்னொரு ரத்தம் கூட ஒரு உடம்புல இருந்து நிக்கல, போயிட்டதா இருக்கு. ஆனா எனக்கு அம்மா இல்லைன்னா எனக்கு எங்க அப்பா மட்டும் தானே இருந்தது. இப்ப நான் எங்க அப்பாவையும் வாரி கொடுத்துட்டு நிக்கிறேன்னா. நாய்க்கடி பாதிப்புல தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. தெருநாய் பிரச்சனையை குறிக்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கி இருக்காங்க. இதனால கருணை கொலை செய்ய அரசு அனுமதி வழங்கி இருக்கு. ஆனா இந்த விலங்குகள் நல ஆர்வலர்கள் எல்லாம் சேவ் அவர் டாக், ஐ ஸ்டாண்டர்ட் வித் ஸ்ட்ரீட் டாக்னு இந்த தீர்ப்புக்கு எதிராக கிளம்பிட்டாங்க. ஆனா 1.5 வயசு குழந்தைய நாய் கடிச்சு கொதறி இருக்கு. இது மட்டுமா, ரோட்ல நடந்து போறவங்க எல்லாம் ஆண்கள், பெண்கள், வயசானவங்க எல்லாரும் கடி வாங்கி இருக்காங்க. இந்த புட்டேஜ பாருங்க. லெப்ட்ல ஒரு பொம்பளை வளர்க்குற நாயை கூட்டிட்டு வர்றாங்க. அந்த லிப்ட்ல ஒரு சின்ன குழந்தையும் இருக்கு. ஆனா அந்த நாய் அந்த குழந்தைய லைட்டா கடிச்சிருது. அந்த குழந்தை பாவம் வலியில அப்படி துடிக்குது. அந்த பெண் சாதாரணமா கடந்து போறாங்க. இதுவே அந்த நாய் இவங்க வீட்டு குழந்தையை கடிச்சிருந்தா சும்மா இருந்திருப்பாங்களா? நாய்க்கு சப்போர்ட் பண்றவங்க இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பாக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. சேலம் மாவட்டத்தை வீட்டுல வளர்த்து வந்த வளர்ப்பு நாய் வளர்த்தவங்களே கடிச்சு வச்சிருக்கு. இதனால அவர் உயிரிழந்துட்டாரு. இந்த மாதிரி சென்னையில தடை செய்யப்பட்ட பிட்புல் நாய் கடிச்சு கடிப்பட்டவங்க அந்த இடத்துல உயிரிழந்துட்டாங்க. பாவம் அவர் குடும்பத்தை யார் காப்பாத்துவாங்க? நாய்க்கு சப்போர்ட் பண்றவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தாதான் திருந்துவாங்களா என்னன்னு தெரியல. நாய்க்கடியால பல பேர் உயிரிழந்திருக்காங்க. சில பேர் நாயாவே மாறி இருக்காங்க. நாய்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை மனசுல வைங்க. இந்த கமெண்ட பாருங்க. நாய் கடிச்சு என்ன ஆக போகுதுன்னு கேட்டிருக்காரு. இவருக்கு இந்த வீடியோ தான் பதில். சேவ் டாக்னு சொல்றதுக்கு போல சேவ் பீப்புள் ஃப்ரம் டாக்னு சொல்லுங்க. ஒரு சிறிய நாய்க்குட்டியை காப்பாற்ற சென்ற கபடி வீரரை அந்த நாய் கடித்ததால் ராபிஸ் நோய் தாக்கப்பட்டு உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புலன்சாகரை சேர்ந்த 22 வயதான மாநில அளவிலான கபடி வீரர் பிரிஜேஷ் சோலங்கி தான் காப்பாற்றும் என்ற ஒரு திருநாய்க்குட்டி கடித்ததால் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்துள்ளார். ஒரு சிறிய காயம்தான் ஏற்பட்டுள்ளது என்று தவறாக கருதி ராபிஸ் எதிர்ப்பு தடுப்பூசி போடாமல் இருந்துள்ளார். பல மாதங்களுக்கு பிறகு அவருக்கு கடுமையான அறிகுறிகள் தோன்றின. ஆனால் அவரது நிலை மோசமடைந்ததால் மருத்துவமனைகள் அனுமதிக்க மறுத்துவிட்டன. சோலங்கியின் துயர மரணம் ராபிஸ் நோய் குறித்த எச்சரிக்கை மணியாகவும் சரியான நேரத்தில் மருத்துவம் பார்ப்பதன் அவசியத்தையும் எடுத்துக்காட்டுகிறது.